RS என்டர்டெயின்மென்ட் வழங்கும் வெற்றிமாறன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடிப்பில் விடுதலை பாகம் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில். இளவரசி வீட்டுக்குள்ள நுழையும் போது நீங்க இருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. தயவு செஞ்சு கிளம்புங்க. உனக்கு பணம் தானே முக்கியம், தந்துடுற. நீ கேட்ட 5 கோடியை ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அவர் முதல்ல நீ உள்ள அழைச்சிட்டு போ. நான் அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். மற்றதை நம்ம அப்புறம் பேசிக்கலாம். உனக்கு பணம் தானே வேணும். நீ கேட்ட 10 லட்சத்தை நான் கொண்டு வந்து தரேன். கவிதா கூட சந்தோஷமா வாழாத வரைக்கும் செத்து போன அகிலாவோட ஆத்மா சாந்தி அடையாது. இருடா, நான் திறக்கிறேன். வா வா வா. ஏ சூர்யா, என்னடா இதெல்லாம்? கவிதா, கவிதா, என்ன கவிதா, வீட்டுக்குள்ள வந்த உடனே ஒரு புருஷன் பொண்டாட்டியை அன்பா கூப்பிடுறேன், என்னங்கன்னு ஒரு வார்த்தை அன்பா கேட்கக்கூடாதா? என்ன புதுசா பாக்குற மாதிரியே பாக்குற? இந்த பாரு, நான் தான் உன் புருஷன் சூர்யா, நீ என் பொறுப்பான அன்பான மனைவி கவிதா. ஓகே, இந்தாமா, இந்த புடி, இந்தா புடி. என்ன யோசிச்சுட்டே இருக்க? கவிதா, என்ன பண்ற நீ? இந்த பூ அகிலாவுக்கு இல்ல, உனக்கு தான். ஆசையா உனக்கு வாங்கிட்டு வந்த பூவை அகிலாவோட போட்டோவுக்கு போட போற? அடிக்கடி உன்னை அகிலா மக்கு தங்கச்சின்னு சொல்றது சரியா தான் இருக்கு. சரி, நான் போய் ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு வரேன். நீ டபுள் ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி போட்டு வை. ஓகே? கவிதா, ஒரு நிமிஷம். மக்கு, என்ன கன்ஃபியூஸ்டா இருக்க? ஓ, ஸ்வீட்டு கையில பூ. புரிஞ்சிருச்சு, நல்லாவே புரிஞ்சிருச்சு. சூர்யா மாற தொடங்கிட்டாரு. உன்னை மனைவியா மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டாரு. இனிமே நீயும் அவர் புரிஞ்சுக்கிட்டு வாழ கத்துக்கோ. ஒரு மனுஷன் தான் செஞ்ச தப்ப நினைச்சு வருத்தப்படுறதே பெரிய விஷயம். ஆனா தான் செஞ்ச தப்புக்கு பிராயச்சித்தம் தேடுறாங்களே, அதுக்கு மனிதாபிமானம்னு பேரு. அதுதான் இப்ப சூர்யா பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. இனிமே எல்லாமே உன் கையில தான் இருக்கு. நீ எந்த அளவுக்கு சூர்யாவை சந்தோஷமா வச்சுக்கிறியோ அவ்வளவு சீக்கிரம் அவர் அகிலாவை மறந்து முழுசா உன்னை ஏத்துப்பாரு. ஒரு புருஷன் சில நேரத்துல தவறு செய்யும் போது அதை உடனே திருத்திக்கங்க அப்படின்னு ஒரு பொண்டாட்டி சொல்லவே கூடாது. அப்படியே சொன்னாலும் அந்த நேரத்துல நீ சொல்ற உண்மை அவங்களுக்கு புரியாமலே போயிடும். கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு புரிய வச்சோன்னா அவங்களும் ரியலைஸ் பண்ணுவாங்க, அந்த தப்ப திரும்ப பண்ணவும் மாட்டாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுதா? புரியுது ஃபிலோ. நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு நல்லாவே புரியுத.
ஆனா இப்ப அவர் இவ்ளோ சீக்கிரம் மாறினதுக்கு காரணம் நீதான் ஃபிலோ. இந்த உதவியை நான் நிச்சயமா மறக்கவே மாட்டேன். ஏன் பூஜா, ஜூலி பேரை சொல்லி யாரு போன்ல பேசியிருப்பா? அதுதான் எனக்கும் தெரியல பெரியப்பா. ஒரே குழப்பமா இருக்கு. ஜூலி இப்ப நமக்கு புதுசா வந்திருக்கிற தலைவலி. அதை பத்தி கூட நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனா நீ நர்மதா இல்ல பூஜாதாங்கிறது வேற யாருக்கோ தெரிஞ்சிருக்கு. அதான் இப்ப நமக்கு பிரச்சனை. இப்ப என்ன பெரியப்பா பண்றது? நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா. அந்த ஃபோன்ல பேசுனது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டா இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைச்சிடும். இது என் மாமியார் வேலையா இருக்குமோ? எப்படிம்மா சொல்ற? என்னை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் என் மாமியாருக்கும் இளவரசிக்கும் தான் இருக்கு. இளவரசிக்கு இருக்கிற பிரச்சனையில என்னை பத்தி யோசிக்க நேரமே இருக்காது. என் மாமியாருக்கு என்னை பத்தி யோசிக்கிறத தவிர வேற வேலையே கிடையாது. அப்படியா? அப்போ நீ சொல்றது மாதிரி இது உன் மாமியாருடைய வேலையாத்தான் இருக்கும். ஆனா பூஜா, இந்த ஜூலிக்கும் உன் மாமியாவுக்கும் என்ன தொடர்புங்கிறத முதல்ல கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கணும்னா ஜூலியை தூக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம் பெரியப்பா? பூஜா, நீ ஜூலிக்கு ஃபோனை போட்டு நான் பணத்தோட வர்றேன், எங்கே வரணும்னு கேளு. அவ சொன்ன இடத்துக்கு பணத்தோட போ. அதுக்கு முன்னாடி நம்ம ஆளுங்க அங்கே மறைஞ்சிருப்பாங்க. நீ பணத்தை கொடுத்துரு. அவள் அங்கேருந்து புறப்படும் போது நம்ம ஆளுங்க அவளை ஃபாலோ பண்ணுவாங்க. அவள் எங்கே போகிறா, என்ன பண்ணுறா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க. அவளுக்கு பின்னாடி யார் இயக்கிக்கிட்டு இருக்காங்கிறது நமக்கு தெரிஞ்சு போகும். அப்புறம் என்ன, நம்ம வேலை சுலபமாக முடிஞ்சிடும். எனக்கு என்னமோ அவளுக்கும் என் மாமியாருக்கும் தொடர்பு இருக்கிற மாதிரி தெரியல. அவ தனி ஆளுதான். இல்லை பூஜா, நீ தப்பு பண்ற. இந்த மாதிரி பிளாக்மெயிலுக்கு பின்னாடி யாராவது ஒரு ஆள் இருக்கணும். அதை யாருன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறேன். அவளுக்கு ஃபோனை போடு. பூஜா, சொல்லு பூஜா. நீ கேட்ட 10 லட்சம் அட்வான்ஸ் ரெடியா இருக்கு. எங்க எப்ப வரணும்னு சொல்லு. நீ ரொம்ப ஸ்பீடா தான் இருக்க பூஜா. நாளை காலை 10 மணிக்கு வலசரவாக்கம் வஉசி நகர் 3வது தெரு பணத்தோட வந்துடு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நீ மட்டும் தான் வரணும், கூட வேற யாரும் வரக்கூடாது. தனியா தான் வருவேன். எனக்கு யாரை பார்த்தும் பயம் கிடையாது. நாளைக்கு 10 மணிக்கு வலசரவாக்கம் வஉசி நகர் 3வது தெருவுக்கு வர சொல்லியிருக்கான். வஉசி நகரா? பூஜா, நீ ஒன்றும் கவலைப்படாத. பணத்தோடு நீ அங்கே போ. உனக்கு முன்னாடி நம்ம ஆளுங்க அங்கே இருப்பாங்க. அவள் எங்கே போகிறான்னு ஃபாலோ பண்ணி அவளை தூக்கிட்டு வந்துடுவாங்க. கவிதா, உங்ககிட்ட நான் மனசு விட்டு பேசுவேன். பழைய விஷயங்களை பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. என்கிட்டயும் சொன்னாங்க. அதை பத்தி பேசுறதா இருந்தா வேண்டாமே. நீ வேணுன்றதுனால தான் நான் பேசணும்னு ஆசைப்படுறேன். நீங்க எனக்கு எப்பவுமே வேணுங்க. நிச்சயமா. இனிமே என் மனசுல வேற எந்த விஷயத்துக்குமே இடம் இல்லைம்மா. ஏற்கனவே என் மனசுல எதுவும் இல்லைங்க. பல சந்தர்ப்பங்கள்ல உன்னை நான் புரிஞ்சுக்காம நடந்துக்கிட்டேன். இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களே, அதுவே எனக்கு போதும். நீ பட்ட மன கஷ்டத்தை இப்பதான் என்னால் புரிஞ்சுக்க முடியுது. அதுக்கு நான் தாங்க தேங்க்ஸ் சொல்லணும். நமக்குள்ள இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் வேண்டான்னு நினைக்கிறேன். அப்படி நினைக்கிறதா இருந்தா என் மனசு முழுக்க இவ்ளோ சந்தோஷம் வந்திருக்காத.
அதை லேட்டாக கொடுத்துட்டேனேன்னு எனக்குள்ள வருத்தமாக தான் இருக்கு. இனி வருத்தத்துக்கும் கஷ்டத்துக்கும் இடமே இல்லைன்னு நினைக்கிறேன். அதுக்கு கொஞ்சம் கூட இடம் கொடுக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படி ஒரு சந்தர்ப்பமே இனி வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். சந்தர்ப்பமே வந்தாலும் அதுக்கு நம்ம வளைஞ்சு கொடுக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். என்ன நினைக்கிறோமோ அது நல்லதாவே நடக்கும். நல்லதே நினைப்போமே. அந்த வாழ்க்கையை ஆரம்பிப்போங்க. அந்த வாழ்க்கைய நல்ல வாழ்க்கையா நம்ம உருவாக்குவோம். என்னங்க ஆ டைம் ஆயிடுச்சுங்க, போலாமா? இதோ வந்துட்டேன். இளவரசி சாப்பாடு எடுத்து ஆ, வச்சிட்டியா? எடுத்து வச்சிட்டேன். வா. அபி ஆ? கிளம்பிட்டீங்களா? ம். நானும் கம்பெனிக்கு வரட்டுமா? ஆ, என்னங்க என்ன இளவரசி பேசுறீங்க? கை குழந்தை வச்சுட்டு எப்படி வேலைக்கு வருவீங்க? மோரோவர் உடம்பு வேற வீக்கா இருக்கு. டாக்டர் ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காங்கல்ல. அதுக்கு இல்லைண்ணா. ஏய், நீ எதுவும் பேச வேண்டாம். பேசாம ரெஸ்ட் எடு, மத்தது அப்புறம் பாத்துக்கலாம். வாங்க. இல்ல அபி, நான் வேணா ஃபேக்டரியில பர்மிஷன் கேட்டு ஒரு ஓரமா தொட்டில் கட்டிக்கிறேன். நான் குழந்தைய பாத்துக்கிறேன். என் உடம்பு நல்லா தானே இருக்கு. என்ன இளவரசி இது? டாக்டர் உன்கிட்ட என்ன சொன்னாங்க? உனக்காக இல்லைன்னாலும் உன் குழந்தைக்காகவாது உன் உடம்பு ஆரோக்கியமா பாத்துக்கணும். கொஞ்ச நாளைக்கு ரெஸ்ட் தான் எடு. அதுக்கு இல்ல அபி, எந்த வேலையுமே செய்யாம நான் சும்மா இருக்கிறது எனக்கு என்னமோ நான் உங்களுக்கு பாரமா இருக்கிற மாதிரி தான் தோணுது. இங்க பார், எனக்கும் அவருக்கும் உன்னால எந்த கஷ்டமும் இல்ல. உன் மனசை போட்டு குழப்பிக்காத. இதோ பார், சமையல் பண்ணி வச்சிருக்கேன். டைம்க்கு சாப்பிட்டுட்டு பாப்பாவையும் பத்திரமா பாத்துக்கோ. சரியா? வரோம். வாங்க. பாத்துக்குங்க. என்னடா இது, இந்த பொண்ணு என்ன காணோம்? நம்ம வரோம்னு தெரிஞ்சு வராமல் இருந்துட்டாளா? தெரியலையா? அவளை வஉசி நகர் தானே வர சொன்னோம். அவையே என்ன இங்க வர சொன்னா? எங்கேயா இருந்தா நமக்கு என்ன? நமக்கு தேவை பணம். நான் தான் கூட இருக்கேன்ல. வா. ஜூலி, அவன் மட்டும் தான் வந்திருக்கா போல இருக்கு. போய் பணத்தை வாங்கிட்டு வா, நான் இங்கேயே வெயிட் பண்ணுறேன். ஓகே. ஐயா, அதை வர பாருங்கய்யா. பூஜா, எதுக்கு என்ன இந்த ஃபேக்டரிக்கு வர சொன்ன? இது என் ஃப்ரெண்டோட ஃபேக்டரி. இங்க தான் எனக்கு சேஃப். ஆ, உனக்கு பணம் தானே வேணும்? அதை நீ மும்பைல இருந்து என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல. அதை விட்டுட்டு என்ன கேட்காம இங்க வந்து எனக்கு எவ்வளவு பிரச்சனை ஆயிடுச்சு தெரியுமா? ஏ, என்ன ஆச்சு? என்ன ஆச்சா? என் மேல யாருக்கோ டவுட் வந்திருக்கு. நீ எதை வச்சு சொல்ற பூஜா? அதான் அன்னைக்கு உன் பேரை சொல்லி யாரோ என்கிட்ட பேசினாங்கல்ல. அவங்க கண்ணுல நீ படலனா எப்படி அவங்க உன் பேரை சொல்லி என்கிட்ட பேசிருப்பாங்க? இளவரசி இல்ல தமிழரசி, இவங்க யார் கண்ணுலயாவது பட்டு தொலைச்சிட்டியா என்ன? இல்லையே, நான் யார் கண்ணுலயும் படலையே. சரி, நடந்தது பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. இனிமே தமிழ்நாடு பக்கமே தலை காட்டாத. தமிழ்நாடு போலீஸும் சரி, என் மாமியாரும் சரி, சாதாரண ஆளுங்க இல்ல. இந்தா பணம் புடி. முதல்ல இங்க இருந்து போயிடு. யார் கண்ணிலையும் பட்டு தொலைச்சிடாத. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். பி கேர்ஃபுல். இதை பாரு பூஜா, நான் கேட்ட பணம் தரேன்னு சொல்லிட்டேல்ல. அதுக்கப்புறம் என் உயிரே போனாலும் நான் உன்னை காட்டி கொடுக்க மாட்டேன். நீ என்னை நம்பலாம். உன்னை நம்புறேன். ஆனா எனக்கு எதிரிங்க அதிகம். அவங்க கிட்ட நான் எப்பவும் உஷாரா இருக்கணும். சரி, நீ கிளம்பு.
தங்கம் பொட்டு சுட்டுமாம்மா. ஓ சு 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 சு. அவ்வளோதான். அபி வரல? அபிக்கு இன்னும் வேலை முடியல. அவள் 10 மணிக்கு தான் வருவா. எனக்கு கொஞ்சம் சீக்கிரம் வேலை முடிஞ்சிடுச்சு, அதான் வந்துட்டேன். நீங்கள் உங்கள் ரூமில் ரெஸ்ட் எடுங்க. எனக்கு கொஞ்சம் ஃபைல் பார்க்க வேண்டிய வேலை இருக்குது, நான் பார்க்குறேன். இளவரசி, காஃபி. என்ன கார்த்திக், நீங்க போய் சும்மா குடிங்க, ஸ்ட்ராங்கா போட்டிருக்கேன். ஸ்மெல்லு தூக்குமே. ஒன்றும் இல்லை, எனக்கு காஃபி சாப்பிடணும்னு தோணுச்சு, அதான் காஃபி போட்டேன். அப்படியே உங்க ஞாபகம் வந்துச்சு, அப்படியே உங்களுக்கு சேர்த்து போட்டேன். நீங்க எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு வேண்டி இளவரசி. ஆனா உங்களை இப்படி ஒரு நிலைமையில சந்திப்பேன்னு கனவுல கூட நினைச்சு பார்க்கல. யார் யாருக்கு என்னென்ன நடக்கணும்னு இருக்கோ அதானே நடக்கும். நம்ம கையில என்ன இருக்கு கார்த்திக்? அப்படி சொல்லாதீங்க இளவரசி. நீங்க அவசரப்பட்டுட்டீங்க, அதனால நிறைய மிஸ் பண்ணிட்டீங்க. உங்க அழகுக்கும் திறமைக்கும் நீங்க எப்படிலாம் இருந்திருக்குன்னு தெரியுமா? நானும் சில விஷயங்களை வாழ்க்கையில மிஸ் பண்ணிட்டேன். அதுல நீங்களும் ஒண்ணு. இப்ப எதுக்கு அதெல்லாம்? இல்ல இளவரசி, உங்களை பத்தி பல கனவு கோட்டைகள் கட்டியிருந்தேன். அந்த கனவு கோட்டைகள் எல்லாம் கடைசி வரைக்கும் கனவாவே போயிடுச்சு நினைக்கும் போதுதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன இருந்த என்ன, எனக்கு அதிர்ஷ்டம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ என்ன குறைஞ்சு போச்சு? அபியும் நல்ல பொண்ணு தானே. உங்க 2 பேருக்கும் ஜோடி பொருத்தமும் நல்லா இருக்கு. அபி உங்களுக்கு மனைவியா கிடைச்சதுக்கு உண்மையிலேயே நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். யா ஆஃப் கோர்ஸ், அபி எனக்கு கிடைச்சது அதிர்ஷ்டம் தான். ஆனாலும் நான் விரும்பின பொண்ணு, என் வாழ்க்கையில வர வேண்டிய பொண்ணு எனக்கு கிடைக்கலன்னு நினைக்கும் போது அந்த விஷயத்துல துரதிர்ஷ்டசாலி தானே. சரி, நான் கோயிலுக்கு போகணும். நீங்க உங்க ஆபீஸ் வேலையை பார்த்துட்டு இருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். நோ நோ இளவரசி, நோ ப்ளீஸ். எனக்கும் மனசு சரியில்லை, என்னால் இனிமேல் ஃபைல்ஸ் பார்க்க முடியாது. நாங்கள் இருக்கேங்கிறனால தான் நீங்கள் கோயிலுக்கு போகிறேன்னு சொல்கிறது என்னால் புரிஞ்சுக்க முடியுது. நான் வெளியே போகிறேன், நீங்கள் இங்கே இருங்க. போட்டு தெரியலாமாயா? அவசரப்படாதுடா, அவங்கள கொல்லக்கூடாது, உயிரோடு தான் பிடிக்கணும். அவங்க எங்கே போகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வச்சுக்கிறேன். டிரைவர் சீக்கிரம் போ. சரிங்க. ஏண்டா இந்த பக்கம் போயிருப்பாங்க. சரி, அது இல்லை, ரைட்டில் போ, ரைட்டில் போ. இதை விட இவங்க நிறைய இடத்த தெரிஞ்சு வச்சுருக்காங்க. நான் கொஞ்சம் சீக்கிரம் போனேன், எஸ்கேப் போயிட போகிறாங்க.
போனாங்கன்னு தெரியலையா? இந்த சைடு தான் வந்தாங்க. இருடா, எங்கே போயிட போகிறாங்க? அவங்கள நல்ல அடையாளம் பார்த்துக்கிட்டீங்களா? அப்புறம் என்ன, நம்மக்கிட்ட மாட்டாமையா போக போகிறாங்க? சரிடா, அவங்கள எங்கே பார்த்தாலும் உடனே எனக்கு தகவல் கொடுக்கணும். சரிதானா? சரிங்க. சரி வாங்க. சொல்லுங்க சார். ஆமாம், இல்லை இப்போ தான் இன்ஜினியரை பார்த்துட்டு வரேன். எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டேன். இன்னும் 1 or 2 வீக்ஸில். ஆமாம் சார். அவர் வரலையா? அவர் வரல. அவரு வேலை விஷயமா ஊருக்கு போயிருக்காரு. கவிதா, வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்க ஊருக்கு போயிட்டு எப்ப வந்தீங்க? ஊருக்கா? நான் எந்த ஊருக்கும் போகலையே. ஃபிலோ தான் அவங்க அப்பாவுக்கு நெஞ்சு வலின்னு ஊருக்கு போயிருக்கா. ஓ, அப்படியா? சரி, நான் கிளம்புறேன். ஃபிலோமினா வந்ததும் நான் கேட்டதா சொல்லுங்க. சரி, கண்டிப்பா சொல்றேன். பை. ஃபிலோமினா ஏன் போய் சொன்னா? எதுக்கு டிவி ஆஃப் பண்ற? சரி, மார்க்கெட்டுக்கு போயிட்டு இவ்ளோ லேட்டா வர? 1 மணி நேரத்துக்கு மேல ஆயிருக்கும் போல இருக்கு. வேற எங்கேயாவது போயிட்டு வரியா? சரி இரு, குடிக்க தண்ணி கொண்டு வரேன். நில்ல, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன? செல்லியன் எந்த ஊருக்கு போயிருக்கிறதா சொன்னேன்? அதான் சொன்னேனே, பெங்களூர் போயிருக்காருன்னு. ஏன் போய் சொல்ற? வர வழியில செலினை பார்த்து பேசிட்டு வர. பயப்படாத, நீ இங்க இருக்கிறத நான் சொல்லல. இப்ப சொல்ல, எதுக்கு இந்த நாடகம்? யார ஏமாத்த? உங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு மும்பை கிளம்பி போனதா அவர் சொன்னாரு. புருஷனுக்கு தெரியாம இப்படி ஒழிஞ்சு வாழ்றது தேவையா? அது வந்து நீதான் என்னையும் சூர்யாவை சேர்த்து வச்ச. நீயே உன் புருஷனை விட்டு விலகி இருக்கணும். அதுவும் போய் சொல்லிட்ட. எனக்கு உங்க கூடலாம் வந்து இருக்கணும்னு தோணுச்சு. அதான் மும்பைக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு நான் இங்க வந்தேன். அப்பதான் உன் கூட ரொம்ப நாள் இங்க இருக்கலாம்ல. நீ போய் சொல்றேன்னு உன் கண்ணே சொல்லுத. புருஷன் கிட்டையும் கூட பிறந்தவ கிட்டையும் மறைக்கிறேன்னா நீ ஏதோ தப்பு பண்றேன்னு அர்த்தம். சொல்லு, ஏன் மறைக்கிற? என்கிட்ட தானே சொல்ற, சொல்லு. என்னது இது? நான் ஏதோ கேட்டா ஏதோ ஃபைல கொண்டு வந்து போடுறேன்.
இது ஃபைல் இல்ல, செழியனோட மெடிக்கல் ரிப்போர்ட். மெடிக்கல் ரிப்போர்ட்டா? செலினோடதா? அன்னைக்கு நடந்த விபத்துல அவருக்கு ஸ்பைனல் கார்ட்ல அடிபட்டிருக்கு. இந்த நிலைமையில நானும் அவரை சேரக்கூடாதா? அப்படி சேர்ந்தா அப்புறம் உயிருக்கே ஆபத்தாயிடும்னு டாக்டர் சொன்னாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நாங்க சேர்ந்திருக்கோம். அப்புறம் என் மேல ரொம்ப பிரியமா இருக்காரு. நானும் எத்தனை நாளைக்கு தான் விரதம் பூஜை உடம்புக்கு முடியலன்னு போய் சொல்லி சமாளிக்கிறது? அதான் இப்படி ஒரு பொய் சொல்லி கிளம்பிட்டேன். இவ்வளவு நடந்திருக்க, எல்லாத்தையும் மறைச்சிட்டியே. உன் புருஷன் படிச்சவரு, அவர்கிட்ட சொன்னா புரிஞ்சு பாருன்னு தோணுது. அவரை பத்தி எனக்கு தான் தெரியும். நிச்சயம் இது அவரால் தாங்கிக்கவே முடியாது. அந்த அதிர்ச்சியில அவருக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். உன் நிலைமை எனக்கு புரியுது. சரி, இப்போ உன் மாமியார் கிட்ட போவோம், எல்லாத்தையும் சொல்லுவோம். இந்த விஷயத்த மனசுக்குள்ளே வச்சு ஒதுங்கி இருந்தேன்னா உன் மேல ஏதோ தப்பு இருக்கிறதா நினைச்சுப்பாங்க. அண்ணா, இதெல்லாம் போய் எப்படி அவங்க அம்மா கிட்ட சொல்றதுன்னு தெரியல. முடியாதுதா. ஆனா வேற வழியே இல்ல, சொல்லிதான் ஆகணும். சூர்யாவும் நானும் சேரும் போது நம்ம எல்லாரும் ஒண்ணா இருக்கலான்னு அவங்க தானே சொன்னாங்க. அவங்க ஆசையும் பட்டாங்க. அப்படி ஆசைப்பட்டவங்க நிச்சயமா உன் நிலைமையை புரிஞ்சுப்பாங்க. எத்தனை நாளைக்கு தான் இப்படி மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்க முடியும்? உன் புருஷன் இல்லாத நேரமா பார்த்து உன் மாமியார் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடு. அதான் உனக்கு நல்லது. நான் வேணா உன் கூட வரேன். உன் மாமியார் கிட்ட எல்லாத்தையும் பேசலாம். சரி, நீ ரெடியாரு. நான் போய் சமைச்சிட்டு வந்துடுறேன். உன் மாமியாரை போய் பார்க்கலாம். என்ன சுப்பிரமணி, உங்களை பார்க்க தான் வந்துட்டு இருக்கு, நீங்களே எதிர்த்தாப்புல வரீங்க? என்ன பார்க்கவா? எதுக்கு? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஆமா, எங்க போயிட்டு இருக்கீங்க? அதான் உங்களுக்கு தான் தெரியும்ல, நான் லீஸுக்கு பணம் கொடுத்து ஏமாந்து போனது, அது சண்முகத்துக்கிட்டேருந்து கடனா வாங்கினது திருப்பி கொடுக்கணும். அதான் ஒருத்தர்கிட்ட வேலை கேட்டிருந்தேன், அது விஷயமா அவரை பார்க்க போயிட்டு இருக்கேன். அவ்வளோதான விஷயம், அதை விடுங்க, நான் பார்த்துக்கிறேன். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமே. சொல்லுங்க கார்த்தி. இந்த இடத்துல பேசின பக்கத்தில் ஒரு பார் இருக்கு, அங்கே போய் பேசலாமா? ஐயோ, பாருக்கெல்லாம் நான் வரவே மாட்டேன். அந்த பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன்னு நான் சொல்லியிருக்கேன். ஒரு தூரம் பட்டதே போதும். இப்பதான் நான் நிம்மதியா இருக்கேன். வேணா கார்த்தி, என்ன விடுங்க. இல்லை, என்ன சுப்பிரமணி இது? நம்ம என்ன டெய்லி குடிச்சிட்டு இருக்கிற குடிகாரனா என்ன? இல்லை நம்ம என்ன பரம்பரை குடிகாரனா? அப்படிலாம் எதுவும் இல்லைல்ல. எப்போவாது மனசு சரியில்லைன்னா ஒரு 2 பேக்கு போட்டோம்னா மனசு அப்படியே ரிலாக்ஸ் ஆகிடும். அதுக்காக தான் கூப்பிடுறேன். சுப்பிரமணி, உங்ககிட்ட கொஞ்சம் மனசு விட்டு பேசணும் தான் கூப்பிடுறேன். கமா. ஆனா வேணாம்ப்பா, நீ குடிக்க வேண்டாம்ப்பா. வந்து என் கம்பெனிக்கு உட்காரு, நான் 2 பேக்கு அடிக்கிறேன். பரவாயில்லையா? வா போலாம். போலாமா? முக்கியமான விஷயம் சொன்னீங்களே, என்னது? சுப்பிரமணி, அத எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தான் தெரியல. எனக்கே அது ஒரு பெரிய ஷாக்கா இருக்கும்போது அதை கேள்விப்பட்டா உன்னால எப்படி ஜீர்ணிக்க முடியும்? எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லுங்க கார்த்தி. கார்த்தி ப்ளீஸ் சொல்லுங்க, என்ன விஷயம்னு. இளவரசி ஒன்னையும் சேர்த்து வைக்கணும்னு ரொம்ப முயற்சி பண்றேன் சுப்பிரமணி. ஆனா அது இளவரசிக்கு உன் மேல கோபம் குறையவே இல்லை. அது கூட பரவாயில்ல. ஆனா ஆனா இளவரசிக்கு வேற மாதிரி ஒரு எண்ணம் வந்துச்சு சுப்பிரமணி. அவ புத்தி ஏன் இப்படி போகுதுன்னு என்னால புரிஞ்சுக்க முடியல.
நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு புரியல. என்னாச்சுப்பா? உட்காரு. அட உட்காரு சுப்பிரமணி. நான் புரியுற மாதிரியே சொல்றேன். இளவரசி ஒரு நாள் என்கிட்ட வந்து, கார்த்திக், உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் நின்று போகாம இருந்திருக்கலாம், உங்க கூட நான் வாழ்ந்துருந்தா ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பேன்னு சொன்னேன். அவங்க இப்படி திடீர்னு சொன்னதும் நான் பயங்கர ஷாக் ஆயிட்டேன். உனக்கே தெரியும், எனக்கும் இளவரசிக்கும் என்னைக்கு கல்யாணம் நின்று போச்சோ அன்றைக்கே இளவரசியை நான் என் மனசுலேருந்து தூக்கி எறிஞ்சிட்டேன். ஆனாலும் அவங்க இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா அதுக்கு என்ன காரணம்? உன் மேலே இருக்கிற வெறுப்பு தான். சுப்பிரமணி, மெதுவா சாப்பிடுங்க. சுப்பிரமணி, பொறுமையா குடிக்கலாமே, அதுக்கு தான் நம்ம இங்க வந்திருக்கோம். சுப்பிரமணி, ஆல் ரைட்? சுப்பிரமணி, ஓகே. சுப்பிரமணி, ஹலோ. ஹலோ, நான் கார்த்திக் பேசுறேன். சொல்லுங்க கார்த்திக். அது எப்படி சொல்றதுன்னு தெரியல, மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. வர்ற வழியில சுப்பிரமணியை பார்த்தேன், குடிச்சிட்டு ரோட்ல விழுந்து கிடக்காரு. சரி, அதையே என்கிட்ட சொல்றீங்க? இல்ல, அவரை இப்படியே விட்டுட்டு போக மனசு வரல. ரோட்ல ரொம்ப அலங்கோலமா விழுந்து கிடக்காரு. நீங்க அவரை எங்க விடணும்னு சொல்றீங்களோ அங்க நான் விட்டுட்டு போயிடுறேன். அந்த ஆள் அங்கேயே அப்படியே கிடக்கட்டும், 4 பேர் பார்த்து காரி துப்பட்டும். ஐயோ பாவங்க, அப்படிலாம் விட்டுட்டு போக முடியாது. ஏதோ உங்க மேல இருக்கிற அன்பால உங்களை மறக்க முடியாம தான் குடிக்கிறாருன்னு நினைக்கிறேன். நீங்க வேணா சொல்லுங்க, நான் லீலா வீட்டில் விட்டுட்டு போயிடுறேன். கார்த்திக், ஆண்டி. மீனா, வா கவிதா. என்ன மீனா, போன வேகத்துல வந்துட்ட? அப்பாக்கு எப்படி இருக்கு இப்ப? என்னம்மா? உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்னம்மா? அப்பா நல்லா இருக்கார்ல? அப்பாலாம் நல்லதா இருக்காரு. ஆனா என்ன மன்னிச்சிருங்க ஆண்டி, உங்ககிட்ட நான் ஒரு பொய் சொல்லிட்டேன். நீங்க எனக்கு அத்தை மட்டும் இல்ல, அம்மா ஸ்தானத்துல இருந்து என்ன பாத்துக்கிறீங்க. உங்ககிட்ட இது சொல்ல முடியாத விஷயம்தான், ஆனா சொல்லாமலேயும் இருக்க முடியல. எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லுமா, நான் எதுவும் நினைச்சுக்க மாட்டேன். என்னது? இந்த மெடிக்கல் ரிப்போர்ட் படிச்சு பாருங்க ஆண்டி. என்ன என்ன மெடிக்கல் ரிப்போர்ட்? யாருது அது? என்னம்மா இது? உங்க பிள்ளையோட மெடிக்கல் ரிப்போர்ட். செழியனோட மெடிக்கல் ரிப்போர்ட்டா?
என்னம்மா சொல்ற நீ? ஆமா ஆண்டி, அவருக்கு ஒண்ணும் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காகவும் அவர் உயிரை காப்பாத்துறதுக்காகவும் தான் இவ ஊருக்கு போறேன்னு பொய் சொல்லிட்டு எங்க வீட்டுக்கு வந்தா. என்னம்மா சொல்ற? எனக்கு எதுவுமே புரியல. அப்போ உங்க அப்பாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னதெல்லாம் இவ பொய் சொன்ன ஆண்டி. இவ அப்பாக்கு ஒண்ணுமே இல்ல, நல்லதா இருக்காரு. ஆனா உங்க பிள்ளைக்கு தான். என் பிள்ளைக்கா? என் பிள்ளைக்கு என்ன? ஆக்சிடென்ட்ல அவரோட ஸ்பைனல் கார்டு பாதிக்கப்பட்டிருக்க. இந்த நிலைமையில அவர் தாம்பத்தியத்துல ஈடுபட்டா அது நிச்சயமா அவர் உயிருக்கே ஆபத்தா முடிஞ்சிரும்னு டாக்டர் சொல்லிருக்காங்க. இந்த விஷயம் உங்க பிள்ளைக்கு தெரியாத. அத சொல்றதுக்கு இவளுக்கும் தைரியம் இல்ல. சொன்னா அதை தாங்கிக்கிற சக்தி அவருக்கும் இல்ல. ஒரு தாய்க்கு இது எவ்வளவு பெரிய வேதனையா இருக்கும்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. அதனாலதான் உங்ககிட்ட கூட சொல்லாம நான் மறைச்சிட்டேன். வேற ஏதோ உடம்பு சரியில்லைன்னு எதேதோ காரணத்தை சொல்லி அவர் கவனத்தை திசை திருப்பிட்டே இருந்தேன். ஒரு கட்டத்துக்கு மேல என்னால எதுவுமே செய்ய முடியல. அவரும் பொறுமையை இழந்துட்டாரு. இதுக்கு மேலேயும் இங்க இருந்தா ஏதாவது விபரீதம் நடந்துருமோன்னு என் உள் மனசு சொல்லுச்சு. அதான் கிளம்பி போயிட்டேன். அவர் கண் பார்வையில இருந்து விலகி இருந்துட்டேன். இப்போ இத்தனை நாள் போராடி என் புருஷ உயிரை காப்பாத்திட்டேன். ஆனா இதுக்கு மேல என்ன ஆகும்னு தெரியல. நீங்க பெரியவங்க, அதனாலதான் பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். உன்னோட சுகத்தை பெருசா நினைக்காம என் புள்ள உயிரோட இருக்கணும்னு நினைச்சிய. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா? உன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்கிறதுக்கு என் பையன் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். நீ என் புள்ள பக்கத்திலே இரு, எனக்கு அது போதும். அவனை நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. இந்த விஷயம் அவனுக்கு தெரிய வேண்டாம். உனக்கும் தம்மா சொல்றேன், இந்த விஷயம் நம்ம 3 பேரை தவிர வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். நேரம் வரும்போது அவனுக்கு புரிய வைப்போம். சரி ஆண்டி, அப்ப நான் வரேன். ஃபிலு, ஒண்ணும் ஆகாது, தைரியமா இரு. ஆண்டி, நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, எனக்கு அதுவே போதும். ஃபிலோமினாக்கு நீங்க தான் தைரியம் சொல்லணும். நான் வரேன் ஆண்டி. சாரி இளவரசி, கம்பெனியில் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஏதாச்சும் சாப்பிட்டியா? சாப்பிட்ற நிலைமையில நான் இருக்கேன். கார்த்திக் எல்லாத்தையும் சொல்லியிருப்பாரு. சொன்னாரு. பாத்தியா, நீ என்னமோ அந்த ஆளோட போய் சேர்ந்து வாழுன்னு சொன்ன. இப்ப பாரு, குடிச்சிட்டு ரோட விழுந்து கிடக்குறாரு. நாளைக்கு நான் அவரோட இருக்கும்போது ராத்திரியில இந்த மாதிரி காணாம போனாருன்னா கை குழந்தைய வச்சுக்கிட்டு பாரவா நான் அவரை போய் தேடிட்டு இருக்க முடியும்? இளவரசி, அவர் உன் கூட இருந்த வரைக்கும் இந்த மாதிரி எந்த தப்பும் பண்ணலல்ல. உன்னை விட்டு பிரிஞ்சிருக்க துக்கம், அதனால இப்படி நடந்துக்கிறாரு. ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோ இளவரசி, ஆம்பளைங்க பண்ற தப்புக்கு அவங்க மட்டுமே காரணம் இல்ல, வீட்டுல இருக்க பொம்பளைங்களும் தான். அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. அது சரி, ஆம்பளைங்களுக்கு தண்ணி அடிக்கிறதுக்கு ஒரு காரணம் வேணும். எல்லா ஆம்பளைங்களும் சொல்ற காரணம் தானே இது. அதை நீயே நியாயப்படுத்த ஆரம்பிச்சிட்டியா? இங்க பாரு இளவரசி, உன் புருஷன் செஞ்சது நியாயம்னு நான் சொல்ல வரல. இதுக்கு முன்னாடி அவருக்கு இந்த பழக்கம் இருந்திருந்தா நீ இப்படி கோவப்படுறது நியாயமா இருந்திருக்கும். இது புதுசா வந்த பழக்கம். இது எதனால வந்துச்சுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? நீ உன் குழந்தை முகத்தை பார்த்தா அது உன் உயிருக்கே ஆபத்துன்னு யாரோ சொல்லியிருக்காங்க.
உன் மேல இருக்க அன்பால தானே அவர் உன் குழந்தைய உன்கிட்ட இருந்து மறைச்சிருக்காரு. அதுவும் அவர் வேற யார்கிட்டயும் குழந்தைய கொண்டு போய் விடலையே, அவரோட அண்ணிக்கிட்ட தானே கொடுத்து வச்சிருந்தாரு. ஏதோ அநாத ஆசிரமத்துல கொண்டு போய் விடலையே. இதுல இருந்தே அவருக்கும் உன் குழந்தை மேல அன்பும் பாசமும் இருக்குன்னு புரியுதுல்ல. சரி அபி, அவர் முதல் தடவை அப்படி பண்ணாரு, சரி மன்னிச்சிடலாம். ஆனா 2வது தடவை ஆளை வச்சு என் குழந்தைய கடத்தி எடுத்துட்டு போய் என்ன ஏதுன்னு எதுவுமே தெரியாத மாதிரில நடிச்சாரு. நான் பயந்து போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் குழந்தை ஏதோ கோயில்ல கிடைச்ச மாதிரி கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தாரு. இத மன்னிக்க சொல்றியா? ஸ்கூலுக்கு போயிட்டு 3 மணிக்கு வர ஒரு குழந்தை 10 நிமிஷம் லேட் ஆனா கூட பெத்த தாயோட மனசு எப்படி துடிக்கும்? பெத்த தாய்க்கு தான் அந்த வேதனை புரியுமே தவிர தண்ணி அடிச்சிட்டு ரோட்ல தெரியுற ஆம்பளைக்கு எப்படி இதெல்லாம் புரியும்? ஐயோ, நீங்க இப்படி ஃபீல் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா சுப்பிரமணி தண்ணி போட்டு கீழே விழுந்த விஷயத்த நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கவே மாட்டேங்க. அதை கேள்விப்பட்டாலாவது அட்லீஸ்ட் அவர் கூட்டிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லுவீங்களோ அப்படி ஒரு நப்பாசையில் தான் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இல்லாட்டி அன்னைக்கு மாதிரியே லீலா வீட்டிலே விட்டுட்டு வந்திருப்பேன். இத பாருங்க, இனிமே நீங்க அந்த ஆளை அந்த கோலத்துல பாத்தீங்கன்னா எங்க பாக்குறீங்களோ அதே இடத்துல விட்டுட்டு வந்துருங்க. அவரை காப்பாத்துறேனே நீங்க அந்த இடத்துல அசிங்கப்பட்டு நிக்காதீங்க. அது எப்படிங்க முடியும்? இன்னைக்கு ஏதோ மன கஷ்டம், அதனால குடிக்கிறாரு. நாளைக்கு நீங்க 2 பேரும் ஒண்ணு சேராம போயிட போறீங்க. நானும் அந்த ஆளும் இந்த ஜென்மத்துல இனிமே சேர மாட்டோம். புருஷன் பொண்டாட்டி உறவுங்கிறது கண்ணாடி மாதிரி. ஒரு வாட்டி உடைஞ்சிடுச்சுன்னா திரும்ப ஒட்ட வைக்க முடியாது. நீ அப்படி நினைக்காத இளவரசி. கோர்ட்ல டைவர்ஸ் வாங்கி பிரிஞ்ச எத்தனையோ பேர் வாழ்க்கையில மறுபடியும் ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. நீ கொஞ்சம் விட்டு கொடுத்து போனா போதும். இதுக்கு மேல என்னத்தை விட்டு கொடுக்க சொல்ற அபி? இல்ல இளவரசி, நீ அவர் செஞ்ச ஒரே ஒரு தப்பதான் பெருசா நினைச்சுக்கிட்டு இருக்க. நீங்க ஒன்னா வாழ்ந்த இத்தனை வருஷத்துல அவர் உனக்கு எவ்வளவு நல்லது பண்ணிருப்பாரு, உன் மேல எப்படியெல்லாம் பாசத்தை காட்டியிருப்பாரு. நீ கர்ப்பமா இருந்தப்போ உன்னை எப்படியெல்லாம் தாங்கியிருப்பாரு. அதெல்லாம் நினைச்சுக்கோ. அவர் செஞ்ச தப்பு சின்னதா போயிடும். இவ வேற ஒருத்தி ஓவரா பேசுறாளே. கரைப்பாறு கரைச்சா கல்லும் கரையும்பாங்க. அது மாதிரி இவ பேசியே இளவரசி மனசை மாத்திருவா போல இருக்கு. இங்க பாரு இளவரசி, உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா சொல்றேன். நாம ஒரு நகை கடைக்கு போறோம். அங்க நெக்லஸ், ஜிமிக்கி, தோடுன்னு நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். எல்லாமே தங்கம் தான். அதே மாதிரி மனுஷங்களும் பல நேரங்கள்ல இருக்காங்க. எல்லாரையும் நல்லவங்க நினைச்சிட்டோம்னா எந்த பிரச்சனையுமே இல்ல. பாக்குற எல்லாத்தையுமே தங்கமா நினைச்சிட முடியாது அபி. அது சோதிச்சு பார்த்தா தான் அதோட லட்சணம் என்னன்னு தெரியும். தங்கத்தை சோதிச்சு பார்க்கலாம், தாலி கட்டின புருஷனை சோதிச்சு பார்க்க முடியுமா? என் புருஷன் நல்லவர்னு நான் நம்புறேன். அந்த நம்பிக்கை தான் எங்களை சந்தோஷமா வாழ வச்சிட்டு இருக்கு. இவ பேச்சை கேட்ட இளவரசி இப்பவே பெட்டி கட்டிட்டு வீட்டுக்கு போயிட போல இருக்க. இவங்க 2 பேர்த்தையும் பிரிக்கிறதுக்கு நான் என்னெல்லாம் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கேன். இவளை பேச விட்டது ரொம்ப தப்பா போச்சே. ஏங்க, நான் சொல்றது சரிதானே? அபி சொன்ன மாதிரி சுப்பிரமணி ரொம்ப நல்லவர் தான். பாவம், அவரோட கெட்ட நேரம் தான் ரொம்ப ஆட்டி வைக்குது. அன்னைக்கு சுப்பிரமணி தண்ணி போட்டு கீழே விழுந்து கிடந்தப்போ நான் அந்த பக்கம் தான் பைக்ல போயிட்டு இருந்தேன். இந்த நீலம் புயல் காரணமா காத்துல மரங்கள்லாம் சும்மா ரம்மியமா அசைஞ்சிட்டு இருந்தது. அது ஒரு போட்டோ எடுக்கலாமேன்னு சொல்லி போட்டோ எடுத்தேன். எதர்ச்சியா ரோட்ல விழுந்து கிடந்த சுப்பிரமணிய லீலா தூக்கிட்டு போறது கேமரால பதிவாயிடுச்சு. நான் ஒரு முட்டாள். அதை அப்பவே டெலீட் பண்ணியிருக்கணும். சுப்பிரமணியை கொண்டு போய் லீலா வீட்டில் விட போயிருந்தப்போ கிருஷ்ணா அதை பார்த்துட்டு இனிமே இந்த குடிக்காரனை என் வீட்டுக்கு கூட்டிட்டு வராதிங்க, என் பொண்டாட்டி 4 பேர் தப்பா பேசுற மாதிரி பண்ணிடாதீங்கன்னு சொல்லிட்டாரு. அதான் மனசு கொஞ்சம் கஷ்டமா போயிடுச்சு. சுப்பிரமணியோட சொந்தக்காரங்களே அவரை புரிஞ்சுக்கலாம்னு நினைக்கும் போது தான் மனசு ரொம்ப வேதனையா இருக்கு. இந்த ஆளோட கிருஷ்ணாவும் லீலாவும் பிரிஞ்சிருவாங்க போல இருக்கு. எவ்வளவு கேவலமா இருக்கு. இன்னமும் அந்த ஆளுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பான். முதல்ல இவகிட்ட சொல்லி அந்த ஆளை வீட்டுக்குள்ள சேர்க்க கூடாதுன்னு சொல்லி வைக்கணும். இந்தாங்க. ஹே இளவரசி, நான் சொல்றத கேளு. நீ என்ன சொல்றது?
சுப்பிரமணி அந்த லீலாவும் கிருஷ்ணாவை விரட்டி அடிக்கிற மாதிரி அடுத்த அஸ்திரத்தை நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். கோடம்பாக்கம் சாஸ்திரி நகர்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க. இந்த ஏரியால ஒரு வீட்ல விபச்சாரம் நடக்குது சார். வாங்க, இவதான் ஷில்பா. உங்க அதிர்ஷ்டம் இப்ப அவ ஃப்ரீயா தான் இருக்கா. ஏய் புடிடா. ஏய் எங்கடா ஓடுற? ஏய் RS Entertainment வழங்கும் வெற்றிமாறன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடிப்பில் விடுதலை பாகம் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.